வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். மதுன்றவரு ஒரு அழகான குதிரைய வளர்த்துட்டு வந்தாரு. அவருக்கு குதிரைன்னா ரொம்ப இஷ்டம். அந்த ஊர்லயே அந்த குதிரை தான் ரொம்ப அழகா இருக்குமாம். இத ஒரு பணக்காரர் நோட்டம் விட்டாராம். அவர் இந்த மது கிட்ட கேட்டாருங்களாம், "இந்த குதிரைய நான் ரூ. 25,000க்கு வாங்கிக்கிறேன். எனக்கு வித்துடுங்க" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மது, "நீங்க ரூ. 50,000 குடுத்தா இந்த குதிரைய உங்களுக்கு வித்துடுறேன்." இத கேட்ட பணக்காரர், "ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே குதிரைக்குன்னு" வாங்காம போயிட்டாருங்களாம். ஆனா போறதுக்கு முன்னாடி மது கிட்ட என்ன சொல்லிட்டு போனாருன்னா, "நான் இந்த குதிரைய வாங்க இப்பவும் தயாரா தான் இருக்கிறேன். நீங்க எப்போனாலும் என்கிட்ட இந்த 25,000 வாங்கிட்டு இந்த குதிரைய திரும்ப குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்களாம். கொஞ்ச நாள்ல குதிரை நோய்வாய்ப்பட்டு திடீர்னு ஒரு நாள் குதிரை இறந்துருச்சுங்களாம். மதுக்கு மனசெல்லாம் அடிச்சுக்கிச்சுங்களாம். 25,000 நமக்கு நஷ்டமாயிடுச்சே, குதிரைய வித்துட்டு இருந்திருக்கலாமே, இப்ப கூட ஒண்ணும் இல்லன்ட்டு நேரா பணக்காரர் வீட்டுக்கு போனாருங்களாம். போன உடனே, "ஐயா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். ரூ. 25,000க்கு என்னுடைய குதிரைய நான் உங்களுக்கு வித்துடுறேன். நீங்க எங்க வீட்ல கட்டி வச்சிருக்கிறேன். நீங்க போய் எடுத்துக்கோங்கன்னு" சொல்லி 25,000 வாங்கிக்கிட்டு ஊர விட்டே ஓடி போயிட்டாருங்களாம். பணக்காரருக்கு இந்த விஷயம் தெரியாதாம். நேரா போய் குதிரைய எடுக்கலான்னு போனப்போ, குதிரை இறந்துருச்சுங்களாம். இந்த பணக்காரர் ரொம்ப மனக்கவலைப்பட்டாருங்களாம். பல மாதங்கள் கழித்து ஒரு கல்யாண வீட்ல மதுவும், இந்த பணக்காரரும் சந்திச்சாங்களாம். மதுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சாம் பணக்காரர பார்க்கறதுக்கு. அப்படியே விலகுற நேரத்துல பணக்காரர் மடக்கிட்டாராம் மதுவ. "எப்படி இருக்கிற மதுன்னு?" பணக்காரர் கேட்டாரு. அதுக்கு மது என்ன சொன்னாருன்னா, "நான் நல்லா இருக்கிறேன். என் மேல கோவம் இல்லையா? உங்கள 25,000க்கு ஏமாத்திட்டு போயிட்டேனே. நீ வேற மது, உன்னுடைய குதிரையால தான் நான் பெரிய ஆள் ஆனேன். இறந்த குதிரைய வச்சு எப்படி பெரிய ஆளா ஆனீங்க? குதிரைய குலுக்கல்ல மக்களுக்கு கொடுத்துரணும்னு ஒரு யோசனைக்கு வந்தேன். ஒரு டிக்கெட்டுக்கு ரூ. 1000ன்னு சொன்னேன். 10,000 பேர் ரூ. 1000 குடுத்து டிக்கெட் வாங்குனாங்க. அத்தனை பேருடைய பெயரையும் குலுக்கல்ல போட்டோம். அதுல ஒருத்தருடைய பெயர மட்டும் குலுக்கல்ல எடுத்தோம். எடுத்த உடனே அவரு குதிரைய கேட்க ஆரம்பிச்சாரு. அப்போ இறந்து போயிடுச்சு குதிரைன்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னுடைய குலுக்கல் காச கொடுன்னு கத்துனாரு. ரூ. 1000 திரும்ப குடுத்துட்டேன். மீதி அத்தனை மக்களுடைய பணமும் என்னுடையது. எவ்ளோ அழகா நானு ஒரு பிசினஸ் பண்ணியிருக்கிறேன் பாத்தீங்களா மது? உங்களால தான் இது சாத்தியமாச்சு. இந்த குதிரை இறந்து கூட எனக்கும் உங்களுக்கும் சம்பாதிச்சு குடுத்துருக்கு. இது உண்மையாவே அழகான அதிர்ஷ்டமான குதிரை தான்னு சொன்னாருங்களாம். இத கேட்ட மதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சாம், இவருடைய புத்திசாலித்தனத்த நெனச்சு. இந்த குட்டி கதையிலேருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாங்க. தொழில்ல ஏமாத்துறவங்க யாரனாலும், எப்படினாலும், எப்பனாலும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுல என்ன ஒரு பெரிய நிஜம்னா, நேர்மையான சம்பாத்தியம் தான் எப்பவுமே நிரந்தரங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.